ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. செல்லோ வேர்ல்டு லிமிடெட் ஐபிஓ நவம்பர் 1 க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டேஷனை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். செகண்ட் டே அன்னைக்கு ஈவினிங் 2:30 PM வரைக்கும் ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1 டைம் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ரீட்டெயில் கேட்டகரியில் 0.85 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. டோட்டல் இஷ்யூ சைஸ் 1900 கோடி, கிட்டத்தட்ட 2000 கோடி. ஸோ இதில் 35% ரீட்டெயில் ரிசர்வேஷன். ஸோ ரொம்ப பெரிய இஷ்யூ சைஸு. அதில் 35% ரீட்டெயில் ரிசர்வேஷன் அப்படின்றனால தான் இன்னும் 1 டைம் கூட ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் காட்டாமல் இருக்குது. ஸோ பிக் இஷ்யூ சைஸு. ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தோன்னா ₹648. ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 1. நெக்ஸ்ட்டு ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் எல்லா ப்ரோக்கர்ஸுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. யாருமே அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை. நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா டே பை டே கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20% ப்ரீமியமில் அக்டோபர் 31 20% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்க, நம்மளுடைய ஐபிஓ வீடியோ அனாலிசிஸில் லாங் டேர்முக்கு ஃபைனல் வியூவாக நம்ம இதை தான் சொல்லியிருந்தோம். எல்லா பேராமீட்டர்ஸுமே ஃபுல்ஃபில் ஆகிறனால லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப டிமாண்டு கிடையாது, ஓவர் சப்ஸ்கிரைப் கிடையாது, பட் இருந்தாலும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். இஷ்யூ சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்றனால. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸும் ஓகே, ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஓகே. கிரே மார்க்கெட்லேயும் டிமாண்ட் டே பை டே இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. பட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் மட்டும்தான் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் வீக்காக இருக்குது அப்படின்றனால ஷார்ட் டேர்முக்கு அப்ளை பண்ணுறவர்கள், அதாவது ரிஸ்க் எடுக்க நினைப்பவர்கள் மட்டும் ஷார்ட் டேர்முக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா நான் என்னுடைய 5 ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணலான் இருக்கேன். ஒரு அக்கௌண்ட்லேருந்தும் ஒரு லாட். ஏன்னா நாளைக்குள்ளே கண்டிப்பாக 1 டைம்ஸ் ஆகுது சப்ஸ்கிரைப் ஆகிடும், ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிடும் அப்படின்றனால. ஸோ நான் வந்து லாங் டேர்ம் பர்பஸ்க்காக தான், ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங் அப்படின்றனால தான் என்னுடைய 5 அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணுறேன். சப்போஸ் எனக்கு 5 அக்கௌண்ட்லுமே அலாட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ஒரு 10% லிஸ்டிங் கெயின் கிடைச்சிது அப்படின்னா 4 அக்கௌண்ட்டில் செல் பண்ணிடுவேன். ஸோ 40% ஆச்சு. ஸோ ரிமைனிங் 1 லாட் வந்து பார்த்திங்கன்னா நான் லாங் டேர்ம் பர்பஸ்க்காக ஹோல்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த பிளானிங்கில் தான் நான் வந்து அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸை மட்டும் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.